ரொம்ப ஆனால் கோவமாக இருக்குது, இன்னும் போட்டு எல்லாத்தையும் குத்திக்கிட்டு இருக்கு. பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே வந்துட்டு குபேரன் கோயிலுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக குபேரன் கோயிலுக்கு வந்துடுங்க. இங்கே உள்ள செம்மையாக இருக்கும். ஆனால் உள்ளேயும் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் குபேரன் நிற்பார். ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ குபேரன் கோவில் இதுவும் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். பிள்ளையார்பட்டி வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க. குபேரன் கோவிலுக்கு உள்ளார நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. குபேரன் கோயில், குபேரன்கிட்ட காசு கொட்டி கிடக்கும். அவர் கோயிலுக்கு போகிற வழியில் ரோடு சரியில்லை, மேடும் பள்ளமாக இருக்குது. ஏதோ பயங்கர காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. காஞ்சு போய் எல்லாம் வறண்டு போயிருக்கு மழை இல்லாமல். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குபேரன் கோவிலுக்கு வந்துட்டோம். பிள்ளையார்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த இடம். ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது உள்ளே வர்ற இடத்துல. நீங்கள் ஹைவேஸில் வரையிலே காரைக்குடி போகிற ரூட்டு தான். ஹைவேஸில் வரையிலே பெரிய குபேரன் சிலை ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னா வந்து நீங்கள் லெஃப்ட்டில் வந்து ரைட் சைடு திரும்பணும். பிள்ளையார்பட்டியிலேருந்து காரைக்குடி போகிற ரூட்டில் ரைட் சைடு திரும்பணும். ஸோ இதுதான் வந்து குபேரன் கோயில். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வேப்ப மரம், தயவு செய்து வந்து வெயிலுக்கு மரத்தை நடங்க. இந்த இடத்துல இருந்து போகவே எங்களுக்கு மனசே வரல. நல்லா குளுன்னு இருக்குது, காற்றடிக்குது. காரை நல்லா நிப்பாட்டியாச்சு. ஸோ உள்ளே இங்கேயும் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். குபேரன் கோயில், குபேரனுக்கு ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. அது வந்து இங்கே தான் இருக்குது. காரைக்குடி மாவட்டம், திருப்பத்தூர் டு காரைக்குடி ஹைவேல தான் இருக்குது. வாங்க இப்போ உள்ளார போய் எடுக்க முடிஞ்சால் நாங்கள் உள்ளெல்லாம் காமிக்கிறோம். அங்கே பாருங்கள், எங்கேயோ மஞ்சட்டில் அவுத்து விட்ட மாடு வேறு வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது குபேரன் கோயிலில். அந்த மாடு மேலே வந்து ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு, 597183. அண்ணே, இந்த உங்கள் மாடு வந்து இந்த குபேரன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிதுண்ணே. வந்துருமா? ஆமாண்ணே, குபேரன் கோயில்கிட்ட தான். ரொம்ப ஆனால் கோவமாக இருக்குது, இன்னும் போட்டு எல்லாத்தையும் குத்திக்கிட்டு இருக்கு. பிடிச்சிட்டாளா? அதான் கோவத்தில் மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. கயிறோட நிற்கும் போல. ஏண்ணே கயிறு நிற்கிது, கயிறு இருக்கா? இல்லை பெல்ட்டு இது சலங்கையெல்லாம் கழுத்துல இருக்குது. அது வாறு லைட்டாக உருவின மாதிரி இருக்குண்ணே. அழகர்னு போட்டிருக்கு சைடில். சரிண்ணா, ஓகேண்ணா சரிண்ணா, ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. பிடிச்சிட்டாங்களா, அதனால கோவமாக இருக்குதா மாடு. நம்மளோட எடிட்டர் 4 ஸ்டெப்பு பேக்லேயே போயிட்டு இருக்கிறாங்க. வருகிறதே, நான் என்ன செய்வேன், வந்தவாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கனாதா. காலு பயங்கரமாக சுடுது. மாடு புடி மாடு ஆயிடுச்சான், அதனால கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்காரர் சொன்னார். பக்கத்தில் ஒருத்தாங்க, அதுவே வந்துடும், ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாப்புல. அனிமல் பூங்கா பக்கத்தில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு உள்ளார போய் பார்ப்போம். யானையெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. உள்ளார என்ன நிறையா மிருகத்தை சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம். வந்துட்டு இப்போ குபேரன் கோயிலுக்குள்ளார போயிட்டு வந்துட்டோம் வெளியில். உள்ளார பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ப்ரைவேட்டில் தான் ரன் பண்ணுறாங்க. எங்கேயுமே உண்டியல் கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம். வேறு எந்த சொத்துமே இல்லைன்ற மாதிரிலாம் அங்கனே வேறு எந்த சொத்துமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு இருக்குது. என் கேமராமேன் அப்படிங்கிற என்னத்த சொல்லுதுன்னு எனக்கு விலகலை. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஊரில் இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கண்ணா? இந்த பஞ்சகாவிய விளக்குனா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இங்கே விளக்கா போடுவாங்க போல். எங்கள் பாட்டி வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மீன் தொட்டி மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளார பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது, வாஸ்து மீன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளார தாமரை, இந்த சைடு விநாயகர் இருக்கார், விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாமரையை கும்பிடணுமா. கீழே வந்து தாமரையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே மாடிக்கு போகணும். மேலே போனோன்னா மேலே வந்து குபேரர், அந்த நான் ஃபோட்டோ வாங்கியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு மேலே சாமி இருக்குது. மேலே குபேரர், அவங்க பேர் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காங்க. அவங்க பேர் குபேரர், அப்புறம் குபேரர் மனைவின்னு நினைக்கிறேன். இந்த சைடு 2 பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் எழுதியிருந்தது. கீழே சிவன் இருக்கார். ஒரு இங்கே சாமி கும்பிட ஒரு மாதிரியா ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
அடுத்து குபேரருக்கு வந்து பச்சை குங்குமம் வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு, பச்சை கலர் தான் உகந்ததான் குபேரருக்கு. அதனால் வந்துட்டு அவங்க பச்சை குங்குமம் கொடுக்குறாங்க. ஸோ பச்சை குங்குமம் வந்து கொடுத்தாங்க. உள்ளார நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம குபேரர் கோயிலுக்கு வந்துட்டு குபேரர் சிலை வாங்காமல் போனால் எப்படி? ஸோ வாங்கினோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா. இது 85 ரூபா தான், இதுக்கு 85 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு 150 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த தட்டோடு அந்த கயிறெல்லாம் சேர்த்து 150 ரூபா போல். இதுக்கு கீழே பாரு வெறும் 85 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ப்ரைஸ்லாம் ஓகே தான்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக குபேரர் இது வாங்கியாச்சு. பார்க்கலாம் குபேரர்கிட்ட வந்துட்டு போயிருக்கோம். குபேரர் வந்தோம்னா காசு கொட்டுன்னு சொல்லுவாங்க, கொட்டுதா என்னன்றதை பார்ப்போம். இங்கே சாமி இதுவும் வாங்கிக்கிட்டோம். என் தங்கச்சிக்கு கால் ரொம்ப சுடுது போல், காலில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கு. அது இல்லாமல் அங்கிட்டு வேறு பால்கோவா இளநீலாம் சாப்பிட்றதுனால எல்லாம் விற்கிறதுனால என் தங்கச்சி இப்போ வந்துட்டு சாப்பிட்ற மூடுக்கு மாறிடுச்சு. அதனால் இனிமேல் நான் பேசிகிட்டு இருந்தனால வீடியோ ஒழுங்காக எடுத்துக்காது. ஸோ இன்றைக்கி ட்ராவல் விளாகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 இடம் போயிருந்தோமா. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பிள்ளையார்பட்டி பார்த்தோம், அடுத்தது குபேரனு. இதோட முடிச்சுக்குவோம், வெயில் தாங்க முடியல. ஸோ அடுத்து எங்கே போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.